நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேனும் தயவை துவங்கினேன் ஒன்றுமில்லாமல். காலங்கள் கருணை தேவனின் கடைக்கண் பார்வையால் கிடைக்கப்பெற்ற கருவூலங்கள். கணப்பொழுதும் எவருக்கும் காத்திராமல் கடந்து செல்லும் காட்சிகள். காலங்கள் விட்டுச் செல்லும் காலச்சுவடிகள் நம் கண்களை ஆச்சரியப்படுத்தும், கரங்களை உறுதிப்படுத்தும், கர்த்தரை துதிக்க வைக்கும், கர்த்தர் கரத்தை பிடிக்க வைக்கும். இதோ நமது திருச்சபையின் 2025 காலச்சுவடிகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக. சபை ஊழியங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் சபை ஊழியங்கள் நடைபெறும். தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட சிறப்பு உபதேசங்கள் மூலம் கடைசி காலத்துக்கான தேவனுடைய திட்டங்களை ஆழமாக அறிந்தோம். இந்த ஆண்டில் அமெரிக்காவை சேர்ந்த 2 போதகர்கள் நம் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தனர். VBS 2025. இந்த ஆண்டில் நமது ECI-ஐ சேர்ந்த பல தலைவர்களையும் ஓய்வு பெற்ற போதகர்களையும் சிறப்பு செய்தியாளர்களாக அழைத்திருந்தோம். புதிய மூப்பர் நியமனம், குழு தலைவர்கள் நியமனம். கிளை சபை ஊழியம் கம்மாளம் பூண்டி. கடிக்காட்டுக்குப்பம் திருச்சபையை சீரமைக்க உதவினோம். சபையில் புதிதாக லிஃப்ட் போடப்பட்டதினால் வயதான விசுவாசிகள் மற்றும் உடல் பலவீனமுள்ள சகோதர சகோதரிகள் ஆராதனைகளில் வசதியாக பங்கேற்பதற்கு வழி அமைந்தது. புதிய டிவிகள் வாங்கப்பட்டது. சபை சுற்றுலா. வருடாந்தர விளையாட்டு நாள். ஞான ஸ்நானம். குழந்தை பிறப்பு. நமது சபையில் நடந்த திருமணங்கள். இந்த ஆண்டில் விசுவாசிகளான திரு செல்வராஜ் மற்றும் திரு அன்புராஜ் சகோதரர்களை நாம் இழந்த துன்பமான தருணங்களையும் நினைவில் கொள்வோம். அவர்களை பிரிந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மீண்டும் சந்திக்கும் நம்பிக்கையுடனும் அவர்கள் விட்டுச் சென்ற விசுவாசச் சாட்சிக்கு நன்றி கூறியும் இன்று அவர்களை நினைவு கூர்கிறோம். 2025 ஆண்டின் ஒவ்வொரு உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் கண்ணீரும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை தாங்கிச் சென்றுள்ளார். வருகிற ஆண்டிலும் அவருடைய சித்தத்திலே நடந்து சபையாக ஒன்றாயிருந்து ஊழியங்களிலும் பரிசுத்தத்திலும் வளர தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி.